சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே பேசிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சிக்கு துரோகம் இழைத்து சென்றவர்களின் பழைய கதையை மீண்டும் பேச வேண்டாம் எனவும், அதிமுக புத்துணர்வுடன் மீண்டும் ஆட்சிக் கட்டிலில் அமரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முன்னாள் மாவட்ட செயலாளர்களாக இருந்த பரஞ்சோதி மற்றும் பாக்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்குமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி ஆகிய இருவரும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பது குறிப்பிடப்பட்டது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. அவர்கள் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் பரஞ்சோதி, பாக்குமார் உள்ளிட்டவர்கள் பற்றி எல்லாம் இந்த கூட்டத்தில் பேசியதாக தெரிகிறது. அதற்கு பதிலளித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சிக்கு துரோகம் இழைத்துவிட்டு மாற்று கட்சிக்கு சென்றவர்கள் குறித்து இனி யாரும் பேச வேண்டாம், அந்த கதைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள், வரக்கூடிய நாட்கள்ல அதிமுக எப்படி வலுவாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் எப்படி நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் என்பதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும், ஒன்றிணைந்து பணியாற்றினாலே அதிமுக புத்துணர்வு பெற்று மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தொண்டர்களாகிய யாருமே மனசோர்வு அடையாமல் கட்சி பணியாற்றுங்கள் என்று கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.